how old are you? Two. Dool. Dool. திரிய காட்டுறா. அண்ணாடி அடிச்சால. அபு அடிப்ப சரி அபு வாளையா? கேப்டன் உங்களோட ஆர்டருக்கு வெயிட்டிங். அடிக்கலாமா? அடிங்க. இந்த ஒரு ஆணி அடிக்கிற வர சொல்ல கிளிடி. How old are you? Two. Dool. Dool திரிய காட்டுறா. பாபா how old are you? Two. 10 பாபா 10. How old are you? Two. Assalamualaikum. Hi our family. Welcome back to Rizu Sara's World channel. ஸோ இன்னைக்கு என்னுடைய லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். என்னோட பொண்ணோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. ஸோ இன்னையோட வீடியோ என்னுடைய பொண்ணோட பிறந்த நாளைக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன், அந்த நாள் எப்படி போச்சுன்றதை தான் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எனக்கு அதில் தான் வேணும். Sir, how old are you? Sheha, how old are you? Two. ஸோ அன்னைக்கு காலையிலேயே என் பொண்ணோட தாதா தாதி, அதாவது என்னுடைய மாமா மாமி எல்லாமே கால் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணியாச்சு. ஸோ காலையில் அவங்க தாதா தாதி கூட பேசின வீடியோ தான் இது. இதுக்கப்புறமேட்டு தான் நான் இப்போ ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும். அன்னைக்கு எதுவுமே நான் வீட்டில் செய்கிறதுக்கு எதுவுமே எடுக்கலை. எல்லாமே வெளியால் ஆர்டர் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்படியுமே வீட்டில் எல்லா வேலையும் இருக்கும் இல்லையா? இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்போது ஷார்ட் ஈட்ஸ்லாம் வீட்டில் பண்ணுறது சரி வராதுன்றதுக்காக வெளியால் தான் எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தோம். சொல்கிறேன் உம்மோட பேச்சை கேட்கணும் செய்யமாண்டு. அவ்வளவுதான். அண்ணாடி அடிச்சால. அபு அடிப்ப சரி அபு வாளையா? என்ன பிள்ளைய வத கொடுக்க கூடாது செல்லத்தை. தலையடி ஆண்ட உயிர். அடிக்கவா? அடிச்சிட்டேன் பாபா, அடிச்சிட்டேன். வாங்க இறங்க. வசதி இன்னும் மேல ஆச்சு. அடிக்கலாமா? போடு. கேப்டன் உங்களோட ஆர்டருக்கு வெயிட்டிங். அடிக்கலாமா? அடிங்க. இந்த ஒரு ஆணி அடிக்கிற வர திருட்டுக்கிட்டி. ஸோ 2 ஆணி அடிச்சுட்டு என்னவோ பெரிய உலக சாதனை செஞ்ச மாதிரி என் ஹஸ்பண்ட் சீன் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஆணி அடித்தது கர்டன் மாட்டுறதுக்காக. ஸோ கர்டன் மாட்டினதுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ பெலூன்லாம் டெக்கரேட் பண்ணணும்.
ஸோ எல்லா வேலையுமே பண்ணலாங்க. ஆனா என் பொண்ண வச்சுட்டு பண்றது தான் பெரிய ஒரு விஷயமா எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. எப்படியாச்சும் பண்ணி முடிச்சுட்டா போதும்னு இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து என்ன பெரலின்னே தெரியல. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து பிறந்த நாள் வேறயா, ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுமோன்ற பயம் வேற. ஸோ டக்கு டக்குன்னு ஒரு ஒரு வேலையா முடிச்சிடலான்ட்டு நாங்க இப்ப பெலூன் ஊத்திட்டு இருக்கிறோம். அந்த கேப்ல என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய சும்மா வம்புக்கு இழுத்துட்டே இருந்தாரு. அதாவது லைஃப்ல வந்து எல்லா உறவுகளுமே நல்லா அமைஞ்சாலும், கணவன் என்ற ஒரு உறவு வந்து சரியா அமையலைன்னா வந்து அந்த லைஃபே வேஸ்ட்டா போயிடும் ஒரு பெண்ணுக்கு. ஸோ அந்த வகையில வந்து நல்ல கணவன்மார்கள் கிடைச்ச அந்த லக்கியான கேர்ள்ஸ்ல நானும் ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், ரிசு உங்கள மாரி கணவன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கலாம். ஆனா உங்களோட அப்பா, அம்மா மாரி எனக்கு ஒரு மாமா, மாமி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. பிகாஸ் வந்து ஒரு மருமகளா இல்லாம ஒரு மகளுக்கு மகளா, மருமகளுக்கு மருமகளா பார்க்குற இந்த உலகத்துல, இந்த ஜெனரேஷன்ல அப்படி ஒரு மாமா, மாமி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனா அப்படியும் கிடைச்சிருக்க கூடும் சில பெண்களுக்கு. அந்த மாரி கேர்ள்ஸ்ல வந்து அந்த மாரி லக்கியான கேர்ள்ஸ்ல வந்து அதுலயும் நானும் வந்து ஒரு கேர்ளா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் அல்லாவுக்கே எல்லா புகழும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், என்னதான் மனக்கவலையாக இருந்தாலும், அவருடைய அந்த ஒரு ஸ்மைல், அவருடைய அந்த ஃபேஸை பார்த்தாலே எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். சரி ஓகேங்க, ஒரு வழியாக வந்து பெலூன்லாம் ப்ளோ பண்ணி வந்து ஒரு வழியாக டெக்கரேட் பண்ணியாச்சு. பட் வந்து பாதி வேலை தான் முடிஞ்சுது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து இதை பாருங்கள், நான் வந்து குழந்தைக்கு ஊட்டிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபைங் பண்ணுற வேலை இருந்துச்சு கொஞ்சம். சரி ஓகே, அவங்களையும் போயிட்டு மையெல்லாம் போடலாம், காஜல்லாம் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு இப்போ வந்து அவங்களுக்கு தான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி வந்து இவக்கு ஐப்ரோஸ் போடுறீங்க, கண்ணுக்குள்ளே எப்படி மை போடுறீங்கன்னு. இப்படி தான் போடுவேன். முழிச்சு இருக்கும்பொழுது போடவே முடியாது. எப்பவுமே நான் வந்து தூங்க வச்சுட்டு தான் இந்த மாதிரியான ஒர்க்லாம் பார்ப்பேன். அது வந்து கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ரூம், கிச்சன்லாம் கண்றாவியான கோலத்துல கிடக்குது. இதுக்கப்புறம் தான் அதையும் நீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்கள தூங்க வச்சிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு வேலையா பார்த்துட்டே போகணும். நீங்களும் எங்க கூடவே நாங்க என்னென்ன பண்றோன்றத பாருங்க. ஸோ தூங்க வச்சுட்டு மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு வீடெலாம் நீட் பண்ணிவிட்டு முடிக்கும் பொழுதே வந்து என் சிஸ்டர் ஃபேமிலி வந்து வந்துட்டாங்க. பிகாஸ் வந்து அவங்கள்ட்ட தான் வந்து இந்த ஷார்ட் ஈட்ஸ்லாம் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுங்க, புக் பண்ணியிருந்த ஷார்ட் ஈட்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ஷார்ட் ஈட்ஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. மீன்வைல் வந்து நான் கேசரியும் அப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு வந்து அந்த கேசரி ஆறுறதுக்கே எனக்கு 1/2 hour தான் டைம் கிடச்சிது. பட் அல்ஹம்துலில்லான்னு சாப்பிட்டவங்க எல்லாருமே கேசரி யார் பண்ணா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா. அப்புறம் வந்து கொண்டு வந்த ஷார்ட் ஈட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளேட்டுக்கு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுடைய பர்த்டேவுடைய மெனு வந்து இவ்வளோ தான். சாண்ட்விச், அப்புறம் ரோல்ஸ், பெட்டிஸ், கட்லெட், அப்புறம் சாக்லேட் கேக், அப்புறம் பர்த்டே கேக், கேசரி, ப்ளஸ் வந்து ஐஸ்கிரீம். இவன் என் தம்பிங்க. அவன் என்னன்னா, அவருக்கு வந்து நாங்கள் பண்ணியிருந்தது பிடிக்கலையா டெக்கரேஷன்லாம். ஸோ அவனும் என்னென்னவோ கொஞ்சம் கை போட்டு அவனுடைய க்ரியேட்டிவிட்டியில் என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தான். பட் சூப்பராக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என் பொண்ணும் எந்திரிச்சிட்டாங்க. நல்ல வேளை ஊட்டி தான் தூங்க வச்சுருந்தேன். தூங்கி எந்திரிச்சதுமே வந்து மேக்கப் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களுடைய பர்த்டே ஃப்ராக்கை நான் மாட்டி விட்டுட்டேன். ஸோ இதுதாங்க அவங்களுடைய பர்த்டே ஃப்ராக். அவங்களுடைய அப்பு வந்து, அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டார். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸு. வந்து இன்னும் 1 வருஷத்துக்காச்சும் வச்சு போடலாம். பிகாஸ் வந்து இவங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ் எல்லாமே நான் வந்து ஒரு 2 மந்த் போட்டிருந்தாலே அது மிச்சம். ஏன்னா எடுக்கிறது ஃபுல்லாகவே சின்னதாகவே எடுத்து பட்டுருதா, அதனால வச்சு போடவே முடியல எங்களால். பட் வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து அப்படி இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 இயர்க்காச்சும் வச்சு போடலாம். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணினாங்க. ஸோ என்னுடைய கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நான் வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எங்களுடைய பர்த்டே கேக்கும் வந்துடுச்சுங்க. இதுதான் என் பொண்ணுடைய பர்த்டே கேக்.
ஸோ இந்த பர்த்டே கேக்கில் வந்து அந்த கேண்டில் இருக்குது இல்லையா, 2 இயர்ஸ் அந்த கேண்டில வந்து எங்கே வைக்கிறதுன்ற கன்ஃப்யூஷனில் இப்போ நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு வழியாக வச்சாச்சு. ஸோ ஒரு ஓவர்வியூ பார்த்துருங்க எங்களுடைய பர்த்டே டேபிள். ஸோ வீட்டு பக்கத்தில் வந்து நிறைய குட்டி பசங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். மீன்வைல் வந்து என் மாமா, மாமி, மச்சான் எல்லாமே லைனில் இருந்துட்டு இங்கே நடக்கிற கூத்து போன இயர் வந்து லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணினோம். அதாவது டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு வந்து அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு லாஸ்ட் இயர் பர்த்டே வந்து பராத்துடைய நோம்பும் வந்து அந்த நாள்லேயே அமைஞ்சுது. ஸோ இஃப்தார் வச்சுட்டு இஃப்தாருக்கு அடுத்து அப்படியே டின்னர் வச்சுட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து பண்ணுற பிளானே இல்லை, பட் வந்து பண்ணி பட்டுருச்சு. லைன்லேயே என் மாமா மாமி எல்லாமே இருக்காங்க. ஒரு வழியாக 1 பை 1 பசங்களும் வந்துட்டாங்க. வீட்டு பக்கத்தில் இருந்த எல்லாமே என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனால் எல்லாமே 5, 6 வருஷம் அவங்கள விட ரொம்ப பெரிய பசங்க. பட் இதுதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அவங்கள வச்சே வந்து கேக் வந்து அவங்க கட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஆளை ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. லைனில் வந்து என் மாமி வந்து, அதாவது என் ஹஸ்பண்டோட அம்மா வந்து பார்த்துட்டே இருந்தவங்க வந்து அழுதுட்டாங்க. பிகாஸ் வந்து அவங்க இந்த ஒரு நல்ல நாளில் வந்து அவங்களால இந்த பக்கத்தில் இந்த பொண்ணு பக்கத்தில் இந்த ஈவெண்ட்டில் இருக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க. ஸோ அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்கள கூட பேச வச்சு அது ஒரு சேட் மூமெண்ட்டாக ஆயிடுச்சு. போனை காட்டுங்க, கேக் காட்டுங்க, சேமா கேக் காட்டுங்க. டாடி கொடுங்கம்மா, நல்ல புள்ளங்கடா சேஹா. டாடி கொடுங்கம்மா. இதோனுமா இதோனுமா, அப்ப டாடி கொடுங்க, டாடி கொடுங்க தான். கேக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தாய் மாமனுக்கு வந்து என் பொண்ணு வந்து ஊட்டுறாங்க. அவன் தாங்க என் தம்பி. அவனை வந்து வீடியோவில் கொண்டு வரதே பெரிய பாடு. அவன் வீடியோக்குள்ளே வரவே மாட்டான். நெக்ஸ்ட்டு என் சிஸ்டர், அதாவது என் பொண்ணுக்கு வந்து இவங்க பெரியம்மா முறை, என் சிஸ்டருக்கு வந்து கேக் ஊட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஷார்ட் ஹிட்ஸ் எல்லாம் வச்சு பசங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து என்னையை விட ரொம்ப டயர்டானது பாவம் என் ஹஸ்பண்ட் தாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் எதுவுமே சாப்பிடலை. அதுக்கப்புறம் இந்த பர்த்டேயில் வச்ச இந்த ஷார்ட் ஹிட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டாரு. அந்த அளவுக்கு வேலை, ரொம்ப டயர்டாயிட்டாரு. ஸோ இந்த பர்த்டே முடிஞ்சு ஒரு 2 டேஸில் வந்து அவர் ஊருக்கு கிளம்புற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ வந்து அந்த டைமில் தான் இப்போ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிட்டும் இருக்கேன். ஒரு வழியாக வந்து பசங்களும் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக அந்த டேயும் அமைஞ்சுது. ஸோ வந்து அன்னைக்காக வந்து நான் 2 ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் பொண்ணு போடுறதுக்கு. ஸோ 2 ட்ரெஸ்ஸுமே வந்து நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக தான் அமைஞ்சுது. ஸோ லாஸ்ட் டச்சிங்காக வந்து ஐஸ்கிரீம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஒரு பசங்களாக வந்து அவங்க வீட்டுக்கு போக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் 2வது ட்ரெஸ்ஸு வந்து என் பொண்ணுக்கு மாட்டி விட்டேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு. Babe ka atar ganda. Oh. Kaulari pa agari. Aviso na na kutu. Pulle itidena.
ஸோ பசங்க எல்லாமே போனதுமே அவங்கவுங்க கொண்டு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஓப்பன் பண்ணி. ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பசங்க வந்து பேர் எழுதி மென்ஷன் பண்ணி எழுதி வந்திருந்தாங்க. நிறைய பசங்க வந்து பேரே எழுதாமல் வந்துருந்துச்சு. ஸோ வந்து கிஃப்ட்ஸ் வச்ச எல்லா பசங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து எங்களை மதித்து வந்து அந்த பசங்களை அனுப்பின பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு அப்புறமேட்டு தான். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கிஃப்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட நான் ஷேர் பண்ணணும். என் தம்பி, அப்புறமேட்டு ரியானா தாதான்னு சொல்லுவேன் இல்லையா, அவங்க, அப்புறம் என் சிஸ்டர், அப்புறம் இன்னும் ஒரு 2 பசங்க எல்லாம் மணிலாம் கூட கிஃப்ட்ஸாக வச்சுருந்தாங்க என் பொண்ணுக்கு. ஸோ ரொம்ப 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 நன்றி. அதையும் மென்ஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நாள் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக முடிஞ்சுது. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக என் பொண்ணை வந்து விஷ் பண்ணின எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த பர்த்டேக்காக வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணினாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பக்கத்தில் இல்லைனாலும் தூரத்தில் இருந்து வாழ்த்திய என் மாமா, மாமி, மச்சான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த நாளை வந்து நல்லபடியாக அமைச்சு தந்து அல்லாஹ்க்கு வந்து ஜஸாக்கல்லாஹ் ஹைர்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிக்கலைனாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அல்லாஹ்வோட காவல். பாய்.